ஹாய், அனைவருக்கும் வணக்கம். ஓம் சாய்ராம், ஜெய் ஜெய் சாய்ராம், குருவே சரணம், குரு கடாட்சம். இப்போ தியானம்னா என்ன? மூச்சை கவனி மூச்சை கவனி அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்களே. மூச்சை கவனிக்கணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் பல பேர் கேட்பாங்க, என்னங்க மூச்சு கவனின்றாங்க, எப்படிங்க மூச்சு கவனிக்கிறது அப்படிம்பாங்க. அப்போது இப்போ நார்மலாக மூச்சு போய்கிட்டு வந்துட்டுருக்கு இல்லைங்களா? அந்த மூச்சு போய்கிட்டு வந்துட்டுருக்க மூச்சை நம்ம கண்ணை மூடிக்கணும், ஆக்ஞாவை உள்ளுக்குள்ளே ஆக்ஞாவை பார்த்துட்ருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஆக்ஞாவை பார்க்கும்போது நம்ம எப்படி பார்க்கணுன்னா, ரொம்ப அதுலேயே அப்படியே அழுத்தம் கொடுத்து பார்க்காம அப்படியே நம்ம கவனத்தை அங்கே கொண்டு போய் வச்சுக்கணும். இப்படியே அழுத்தம் கொடுத்து இப்படியே பார்த்தோன்னு வைங்களேன், என்ன ஆகும்னா கொஞ்ச நேரத்துக்கு மேலே அப்படி நம்மளால் பண்ண முடியாது. இந்த இடத்துல அப்படியே கவனத்தை கொண்டு போய் வச்சுட்டு அப்படியே அமைதியாக மூச்சு மட்டும் கவனிக்கணும். அந்த மூச்சு போயிட்டு வருது இல்லைங்களா? அந்த போயிட்டு கீழே வரும்போது போகிறதுக்கும் வரத்துக்கும் இடையில் ஒரு சின்ன கேப் இருக்கும் இல்லைங்களா? அந்த இதை அப்படியே கவனிக்கணும். போயிட்டு வரும்போது திரும்பி போகிறதுக்குள்ளே கொஞ்ச நேரம் அப்படியே அந்த நிற்கும் இல்லைங்களா? அந்த இதை நம்ம அப்படியே கவனிக்கணும். போகுது வருது, அதுக்கு இடையில் உட்பட்ட டைம் என்னவோ அதை அப்படியே நாம் கவனிக்கணும். அந்த மூச்சு நம்ம அப்படி கவனிக்க கற்றுக்கிட்டோன்னு வைங்களேன், நம்ம கவனமெல்லாம் அந்த மூச்சுக்கே போயிடும். மூச்சு போய்கிட்டு இருக்கு வந்துட்டுருக்கு இல்லைங்களா? அப்போ போகுது வருது, போகுது வருது, சென்டரில் கொஞ்சம் அந்த டைம் எடுக்குது இல்லைங்களா? அந்த இதை நம்ம ஓர்ந்து கவனிக்கணும். அதை கவனிக்கும் போது என்ன ஆகும்னா நம்ம கவனமெல்லாம் மூச்சுக்கு போயிடும். நம்ம கவனமெல்லாம் மூச்சிலேயே வச்சுட்டு நாங்கள் இப்படியே இந்த இடத்துல ஆக்ஞாவில் கான்சன்ட்ரேஷன் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தோன்னு வைங்களேன், அப்போ என்ன ஆகும்னா நம்ம கவனத்தை இங்கே பார்த்துட்ருக்கணும், கவனமெல்லாம் மூச்சில் வச்சுக்கணும். சரிங்களா? அப்படி வைக்கும்போது என்ன ஆகும்னா வெளியே போய்கிட்டு இருக்க மூச்சு உள்மூச்சுக்கு போயிடும். உள்மூச்சுக்கு போயிட்டு மூச்சை கவனிக்க என்ன ஆகும்னா நம்மளோட கவனமெல்லாம் மனசுக்கு போயிடும். மனதை கவனிக்கும் போது மூச்சை கவனித்தலும் மனதை கவனித்தலும் ஒன்றே தான். மனசை கவனிக்கும் போதும் மூச்சு நிற்கும், மூச்சை கவனிக்கும் போதும் மனசு நிற்கும். சரிங்களா? அப்போது நாம் மூச்சை கவனிக்கும் போது என்ன ஆகும்னா நம்ம மனமானது அப்படியே அமைதியாக ஆகிப்போயிடும். எந்த சிந்தனையும் இல்லாமல் அமைதியாக உட்காந்துட்டு இருக்கும்போது அப்படியே நம்ம உடம்பு அந்த சமாதி நிலைக்கு அப்படியே காத்தாட்டம் ஆகி போயிடும், சமாதி நிலையில் போயிடும். சரிங்களா? அப்போ எப்போ அந்த நிலை நம்மளுக்கு வாய்க்கும்னா அந்த தாட் இல்லாமல் எண்ணங்களற்ற நிலையில் உட்காந்துட்டு இருக்கும்போது மட்டும்தான் நம்மளுக்கு அந்த சமாதி நிலை கை கொடுக்கும். சரிங்களா? அப்போது அந்த நிலைக்கு போகணுன்னா பயிற்சி பண்ணி 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 நாம் என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு பழக்கப்படுத்திக்கிட்டே இருக்கணும். நம்ம மனசுக்கு பழக்கப்படுத்திக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா நாம் என்றைக்காச்சும் ஒரு நாள் பயிற்சியே பண்ணலைன்னு கூட வைங்களேன், நாம் உட்காந்துட்டு இருக்கும்போது நம்மளை அப்படியே அந்த நிலைக்கு அப்படியே கூட்டிகிட்டு போவோம். நல்லா இருக்கும், அப்படியே ஆனந்தமாக இருக்கும். சரிங்களா? அப்போது அந்த நிலைக்கு கூட்டிகிட்டு போகும்போது என்ன ஆகும்னா அப்படியே எண்ணங்களற்ற நிலையில் அப்படியே மெய் மறந்து அப்படியே உட்காந்துட்ருப்போம். அப்போ எப்படி அந்த நிலை எப்படி நம்மளுக்கு கிடைக்கிது? தினமுமே நாம் பண்ணி 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 பயிற்சி பண்ணி பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுல அது என்ன ஆகுதுன்னா அந்த மனமானது தானே அந்த லயத்துக்கு கூட்டிகிட்டு போகுது நம்மளையே. சரிங்களா? அந்த மாதிரி அந்த லயத்துக்கு கூட்டிகிட்டு போகும்போது தியானத்தில் உட்காரும்போது நம்மளுக்கு உடனே மனமானது அப்படியே அமைதியாக ஆகிப்போயிடும். மூச்சை கவனிக்கணும், ஆக்ஞாவை பார்க்கணும்னா அப்படியே ரொம்ப அழுத்தம் கொடுத்து பார்க்கக்கூடாது. நம்மளோட கவனத்தையெல்லாம் அங்கே கொண்டு போய் வச்சுட்டு அப்படியே பார்க்கணும், அவ்வளோதான். லேசாக
அப்படி நாம் பார்க்கும்போது என்ன ஆகும்னா எவ்வளோ நேரம் வேணால் நம்மளால் அப்படியே தியானத்தில் உட்காந்துட்டு இருக்க முடியும். ரொம்ப அழுத்தி இப்படி பார்த்துட்டு இருந்தோன்னு வைங்களேன், கொஞ்ச நேரத்துக்கு மேலே நம்மளால் அப்படி பார்க்க முடியாது இல்லைங்களா. நம்ம கவனத்தை கொண்டு போய் அங்கே வச்சுக்கிட்டா போதுமானது. மூச்சையும் கவனிச்சிக்கிட்டு இருக்கணும், நம்ம உள்ளுக்குள்ளே இங்கே பார்த்துட்டு இருக்கணும், அவ்வளோதான் ஃபோக்கஸ். சரிங்களா. அப்போது தினமுமே உட்காந்து எங்கேயுமே எதுவுமே கற்றுக்கலப்பா, நம்ம என்னப்பா பண்ணுறது அப்படின்னு சொன்னால் கூட எதையை பற்றி யோசிக்கவே தேவையில்லை. ஒரு 5 நிமிஷம் அமைதியாக கண்ணை மூடி உட்காந்துண்டு போயிட்டு வந்துட்டு இருக்கு இல்லைங்களா மூச்சு, அதை மட்டும் கவனித்தாலே போதும். ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ அமைதியாக உட்காந்துண்டு மூச்சை மட்டும் கவனிச்சிங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்காது, டென்ஷன் இருக்காது. காலையில் எழுந்திரிச்சோடனே செஞ்சிட்டிங்கன்னா நைட்டு முடிக்குமே படப்படப்பாக இல்லாமல் ஒவ்வொரு வேலையாக கூலாக செஞ்சுக்கலாம். எதுக்குமே டென்ஷனாகவே தேவையில்லை. சரிங்களா. அந்த அளவுக்கு நம்மளை நம்ம அப்படி அந்த மூச்சை கவனிக்கும்போது அந்த மூச்சானது மூச்சு அடங்கிடும், மூச்சு கம்மியாகும், மூச்சினோட அளவு கம்மியாகும் போது குறையும் போது என்ன ஆகும்னா மனமானது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அடங்கிடும். எதுவுமே பண்ண தேவையில்லை. நல்லா நிமிர்ந்து உட்காந்துண்டு மூச்சு 10 வாட்டி நல்லா ஆழ்ந்த மூச்சு நல்லா இழுத்து விட்டுட்டு அப்படியே உட்காந்துட்டு மூச்சு கவனித்தா போதும். அது 10 நிமிஷம். அன்றைக்கி நாள் முழுக்க உடம்பு நல்லா இருக்கும், தேவையான பிராணசக்தி உடம்புக்கு கிடைச்சிடும். அதுவே தியானம். சரிங்களா. அப்போது என்ன பண்ணலாம், நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும், மனசு அமைதியாக இருக்கணும் அப்படின்னா நம்ம 10 நிமிஷம் ஒதுக்கி செய்வது மிக மிக அவசியம். எல்லா வேலையும் வந்துகிட்டே தான் இருக்கும். அதனால் என்ன பண்ணலாம், காலையில் ஏர்லி மார்னிங் செஞ்சிட்டா அதுக்கு டைம் ஒதுக்கி செஞ்சிட்டா செய்யலாம். இல்லைன்னா அடுத்தடுத்து வேலைகள் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா, செய்ய முடியாது இல்லையா. பசிக்கும், சாப்பிட்டாலும் 3 ஹவர்ஸ்க்கு செய்யக்கூடாது, எம்டி ஸ்டொமக்கில் செய்யணும் இல்லைங்களா. அதனால் என்ன பண்ணலாம், காலையில் ஏர்லி மார்னிங் நம்ம ஒரு 10 நிமிஷம் இதுக்குன்னு ஒதுக்கி செய்வோம். உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்குவோம், மனசை அமைதியாக வச்சுக்குவோம். நோய் இல்லாமல் அப்போ தான் நம்ம ஆரோக்கியமாக வாழ முடியும் இல்லைங்களா. நம்ம உடம்புக்காக நம்ம முக்கியத்துவம் கொடுத்து செய்ய வேண்டியது நம்மளோட வேலை. பகவான் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணுவோம், விடாமல் பயிற்சி பண்ணுவோம். விடாமுயற்சி வெற்றி கொடுக்கும், ஏற்ற நிச்சயம். பாய். கேட்டதுக்கு நன்றி.